உலகிலேயே அதிக மீன் சாப்பிடும் நாடு எது தெரியுமா? என்னன்னு வாங்க பார்க்கலாம். உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறைச்சி சாப்பிடுறாங்க. இறைச்சிகளை சாப்பிடுவது உடலுக்கு நல்ல ஊட்டச்சத்து தரும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதனால நிறைய மக்கள் சைவ உணவை விட அசைவ உணவை தான் அதிகம் விரும்பி சாப்பிடுறாங்க. ஆனா இந்த நாட்டில் மக்கள் கோழி, ஆட்டு இறைச்சியை விட மீனை தான் அதிகம் விரும்பி சாப்பிடுறாங்க. அது எந்த நாடு என்பதையும் தொடர்ந்து பார்க்கலாம். உலகம் முழுவதும் அதிகம் சாப்பிடும் உணவுகள்ல மீனும் ஒன்று. மீன் இறைச்சியில புரதம், வைட்டமின்கள் மற்றும் நல்ல கொழுப்புகள் நிறைந்திருக்கு. மேலும் மீன் உடலுக்கு பல நன்மைகளை வழங்குது. குறிப்பா கடலோர மற்றும் தீவு நாடுகள்ல உள்ள மக்கள் மீன் சாப்பிடுவதை மிகவும் விரும்புறாங்க. சமீப காலமா உடல் நலம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்ததால உலகம் முழுவதும் மீன் சாப்பிடுவரின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அந்த வகையில உலகிலேயே அதிகம் மீன் உண்ணும் நாடு சீனா. இங்கு மீன் ஒரு அன்றாட உணவாக இருக்கு. பாரம்பரிய சீன உணவுகள்ல மீன் அடிக்கடி பயன்படுத்தப்படுது. சீனா நீண்ட கடற்கரையை கொண்டிருப்பதால கடல் உணவு கலாச்சாரத்தையும் வளர்த்திருக்கு. சீனா உலகின் மிகப்பெரிய மீன் உற்பத்தியாளராக இருக்கிறாங்க. இங்கு மீன் வளர்ப்பு தொழில் நாளுக்கு நாள் வேகமா வளர்ந்து வருது. கடலோர பகுதிகளில் வசிக்கும் பலரின் வாழ்வாதாரமாக மீன்பிடித்தல் விளங்குது. மேலும் சீனாவில் இருந்து மீன்கள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சீனாவுடன் ஜப்பான், இந்தோனேஷியா, இந்தியா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகள் அதிகம் மீன் உண்ணும் நாடுகள் ஒன்றாக இருக்கு. இந்த நாடுகள் நீண்ட கடற்கரைகளையும் தொன்மையான மீன்பிடி மரபுகளையும் கொண்டுள்ளன. மேலும் கடலோர மக்கள் தங்கள் அன்றாட உணவுல மீனை உட்கொள்றாங்க. ஒட்டுமொத்த உலகில் அதிக மீன்களை சாப்பிடும் நாடு சீனா என்றாலும் தனிநபர் உணவுல ஜப்பான் முன்னணியில உள்ளது. ஜப்பான்ல சுஷி மற்றும் பல வகையான கடல் உணவுகள் பிரபலம். மீன் உற்பத்தியில இந்தியா 2வது இடத்தில் இருப்பினும் மீன் நுகர்வுல இந்தியா 129வது இடத்துல உள்ளது. மீன் சாப்பிடுவது இதயம் மற்றும் மூளையை ஆரோக்கியமா வைத்திருக்குது. இது அல்சைமர் மற்றும் டிமென்ஷியா போன்ற வயது தொடர்பான நோய்களை தடுக்க உதவுது. மேலும் இதே போன்று உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க.